உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க தம்பி. தேங்க் யூ. இந்தாடே. யார் ஆதி? என்னோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இவர் பேர் காத்தவராயன், அது அவங்க ஒய்ஃப் கண்ணம்மா. ஆதி, விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 3 days இல்ல 4 daysக்குள்ள டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் நிஷா. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இடியட். சரி ஆதி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ இவங்களை அனுப்பி வச்சுட்டு வா. ம். சார், நீங்க அமெரிக்காவில தான் இருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே அமெரிக்கா தான். உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா அங்கேதான் இருக்காங்களா என்ன? பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. மேபி இந்த டைம் எங்க போறப்ப கல்யாணம் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓ, சரி 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 சரி. பக்கத்துல எங்கேயாச்சும் வந்திருப்போம். இந்த அமெரிக்கா ரொம்ப தூரமா இருக்குது. சரி, ஓகே சார், அதான் வந்தாச்சு, பேசியாச்சு, கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதானே? வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ரைட்டு, வரேன். என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல, நேத்து ஃபுல்லா சோக பாட்டு பாடிட்டு இருந்த, இப்ப பார்த்தா மூஞ்சில 300 லைட் எரியுதே. அதான் என்ன விஷயம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல ஆண்டாள். இன்னைக்கு காலையில ஒரு கனவு வந்துச்சு. அப்ப இருந்தே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கனவு பாரதி? அம்மா, நானும் ஆண்டாளும் கோயிலுக்கு போறோம். நான் ஆதையை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஆண்டாளும் என்கிட்ட என்னென்னவோ சொல்லி பாக்குறான், ஆனா நான் அழுகையவே நிறுத்தல. அப்போ திடீர்னு பார்த்தா அழகர் ஆதையை கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. நான் ஒரு பக்கம் அவரை கட்டி பிடிச்சேன். அழகர் அவரை ஏண்டா இப்படி பண்ணுன்னு செம்ம திட்டினாரு. உடனே ஆதி என் கையை பிடிச்சு, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னாரு. காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்கல்லம்மா. எனக்கு ஆதி வந்துருவார்னு நம்பிக்கை இருக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? எதுவுமே இல்லையா? கண்டிப்பா பலிக்கும். ஏய், என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நம்பிக்கையா ஏதாவது சொல்றியாடி? ஆனா அழகரை பாத்தியா, நான் சொன்ன உடனே நடக்கும்னு சொன்னாரு. அம்மா, தமிழ் காலையில சரியா சாப்பிடல. அவளுக்கு பிடிக்கும்னு ரம்யா கேரட் சாதம் பண்ணிருக்கா. நீங்க அதை மட்டும் அவளை சாப்பிட வைங்க. பத்மாமா என்ன வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இரு, நானும் வரேன். ஏய், நான் என்ன சுத்தி பார்க்கவா போறேன்? சமைக்க போறேன்டி. சமைச்சு தர போறியா? அன்னைக்கு பத்மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் சமைச்சு கொடுத்தேன்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சது ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டாள் இவ? கனவு கண்ட பலிக்குன்னு துள்ளி குதிச்சுட்டு போறா. ஆனா நீங்க 2 பேரும் ஆதியை பத்தி என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவ 24 மணி நேரமா ஆதியை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த மனுஷன் இவன் நினைப்பே வரக்கூடாதுன்னு ஆபரேஷன் பண்ணி ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒருத்திக்கு இவ்ளோ சோதனை எல்லாம் வரக்கூடாது. ஏன் ஆண்டாளு? இப்போ பாரதி போய் அவன் முன்னாடி நின்னா கூட அவனுக்கு பாரதி யாருன்னு தெரியாதா? அது மட்டும் இல்ல, இந்த 4 வருஷத்துல அவருக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல.
டேய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன, நீ சொல்றதா யோசிச்சுட்டு இருக்கேன். பாரதி என்னன்னா ஆதி வருவான்னு நம்பிட்டு இருக்காங்க. அவன் என்னடானா ஃபாரின் கிளம்பி போறேன்ட்டு இருக்கிறான். இது எல்லாமே எப்படி சரியாக போகுதுன்னே தெரியலடியா. சரி விடு, வித்யா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இருந்தா கண்டிப்பா சேருவாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கு. அதனாலதான் என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டே இருக்கு. இந்த தடவையும் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும்னு நம்புவோம். ம். அம்மா, பாரதி, உள்ள வாமா பாரதி. அம்மா, வா பாரதி. என்னம்மா இது? அன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்காக சமைச்சேன், அத போய் பெருசா பாராட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து சமைக்க சொல்றீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் பாரதி, அதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி பாரதி. பாவம், அது சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல போல. அதுவே ஆசாசியா கேக்கும்போது என்னால தட்ட முடியல பாரதி. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இதுல ஒண்ணும் இல்ல பாரதி. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சு பாக்குறதுதான். அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது பாரதி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக சமைச்சு கூட. சரிம்மா, நான் உங்களுக்காக சமைக்கிறேன், போதுமா? நீ நல்லா இருப்ப. சரி, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், அரிசியும் கழுவி வச்சுட்டேன். நீ கொஞ்சம் சமைச்சுக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். வரட்டா? உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா, யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ. கொஞ்சம் சத்தமா பாடுறீங்களா? என்ன சொன்னீங்க? கேக்கல. கொஞ்சம் சத்தமா பாடிக்கிட்டு சமைக்க முடியுமான்னு கேட்டேன். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். பாடவா சமைக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீங்க சமைக்கவே செய்யுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.